போலி காவல் நிலையம் நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பீகாரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல மாதங்களாக நிஜ போலீசார் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு போலீசார் போலீஸ் ஸ்டேஷன் நடத்தியது எப்படி என்பதை பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன்ஸ் ஓபன். அப்ளை ஆன்லைன். பீகார் மாநிலம் பூர்ணியா மாவட்டத்தில் உள்ள மோகானி கிராமத்தில் செயல்பட்டு வந்த இந்த காவல் நிலையம்தான் போலி காவல் நிலையம் என சொல்லப்படுகிறது. இந்த கிராமத்தை சேர்ந்த அதிக குற்ற பின்னணி கொண்டவராக அறியப்படும் ராகுல்குமார் என்ற நபர் போலீஸ் வேலை வாங்கி தருவதாக கூறி 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை ஒவ்வொருவரிடமும் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. பீகார் கிராம் ரக்ஷா தள் மற்றும் ஹோம்கார்டில் வேலை வாங்கி தருவதாக கூறிய அவர் டிசம்பர் 2024 மற்றும் ஜனவரி 2025 இடையே இதற்கான பயிற்சியையும் நடத்தியுள்ளார். இதற்கு கட்டணமாக ஒவ்வொரு இளைஞரிடமிருந்து 1,500 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. இப்படியாக பயிற்சிக்கு ஒரு கட்டணம், வேலையை உறுதி செய்ய ஒரு கட்டணம் என பல வழிகளில் இவர்களிடம் பணம் பறிக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு சிலருக்கு போலியான போலீஸ் சீருடைகள், அடையாள அட்டைகளை வழங்கியுள்ளனர். மேலும் மதுபான கடத்தலுக்கு எதிராக சோதனைகளை நடத்தவும் வாகனங்களை சரிபார்க்கவும் அவர்களை பணியமர்த்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில் இவர்கள் கொருவா காட் மற்றும் காந்தி காட் பாலத்தில் வாகனங்களை சோதனை செய்து உரிமையாளர்களுக்கு 400 ரூபாய் வரை அபராதம் விதித்துள்ளனர். இதற்காக ராகுல் போலியாய் ரோந்து குழு ஒன்றையும் அமைத்துள்ளார். வாகன ஓட்டிகளிடம் வசூலிக்கப்படும் 400 ரூபாயில் பாதியை அந்த ரோந்து குழுவுக்கு கொடுத்து ராகுலும் அவரது குழுவினரும் அந்த போலி இளைஞர் போலீசார்களை நம்ப வைத்துள்ளனர். மேலும் பணம் கட்டாதவர்களுடைய வாகனங்களை மோகானி பஞ்சாயத்தில் உள்ள ஒரு பள்ளியை போலி காவல் நிலையமாக மாற்றி அங்கு கொண்டு போய் வைக்க உத்தரவிட்டுள்ளனர். அங்கேயும் மதுபான கடத்தல்காரர்களின் வாகனங்கள் மற்றும் மதுபானங்களை விடுவிப்பதற்காக பணம் பறிக்கப்பட்டுள்ளது. இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால், உள்ளூர் கிராம தலைவரான ஷாம் சுந்தர் ஓரன் மற்றும் அவரது மருமகன் சினோத் ஓரன் ஆகிய இருவரும் இந்த காவல் நிலையத்தின் ஒரு பகுதியாக இருந்துள்ளனர். அவர்கள் குடியரசு தின விழாவில் போலி ஜவான்கள் மற்றும் காவலர்களை கௌரவித்துள்ளனர். இது தவிர இந்த போலி காவல் நிலையம் பல மாதங்களாகவே உள்ளூர் நிர்வாகத்துக்கு தெரியாமலேயே இருந்துள்ளது. இந்த போலி காவல் நிலையத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல பொது பிரதிநிதிகள் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறப்பட்ட நிலையில் இந்த போலி காவல் நிலையத்தின் செய்தி இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உள்ளூர் நிர்வாகத்தின் துணையின்றி இது போன்ற மோசடி தொடர முடியாது என கிராம மக்கள் கருதுகின்றனர். இதனைத் தொடர்ந்து விசாரணையில் இறங்கியுள்ள போலீசார் ராகுல்குமாரையும் ரோந்து குழுவில் செயல்பட்ட அவரது நண்பர்களையும் பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து முன்னாள் அமைச்சரும் கஸ்பா சட்டமன்ற உறுப்பினருமான முகமது அஃபாக் ஆலம் உள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேய சர்மாவிடம் இந்த விவகாரம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியுள்ளார். இந்த மோசடியில் சில உயரதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் சந்தேகம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பீகாரில் கடந்த 2022ஆம் ஆண்டு தனியார் ஹோட்டலின் ஒரு அறையை போலி காவல் நிலையமாக மாற்றிய செய்தி வெளியாகி வைரலானது. அதன் பின்னர் சத்தீஸ்கரில் போலி SBI வங்கி நடத்திய கும்பல் வைரலானார்கள். அதேபோல குஜராத்தில் போலி சுங்கச்சாவடி இன்றளவும் ஃபேமஸ் தான். அந்த வரிசையில் இப்போது பீகாரில் செயல்பட்ட இந்த போலி போலீஸ் ஸ்டேஷன் சம்பவமும் இணைந்துள்ளது.